12ஆம் தேதி விஜய் போய் வாக்குமூலம் கொடுத்தாருன்னா உடனே வந்து யார் குற்றவாளின்னு என்ன ஒரு வாரத்தில் அறிவிக்க போகிறாங்களா என்ன? இல்லையா? இல்லை இன்னும் சிபிஐ விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. விசாரிக்கிறத ஒரு கசி விட்டுக்கிட்டேவும் இருப்பாங்க. இந்த ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது, இது ஏன் உடனடியாக பிரேத பரிசோதனை நடந்தது, நான் என்ன அரை மணி நேரம் ஏன் நீங்கள் அங்கே நிற்க வச்சீங்க, இவ்வளோ க்ரௌடு இருந்து நீங்கள் உள்ளே போனீங்க, உங்கள் பின்னாடி கூட்ட நெரிசல் ஏற்பட தேவையில்லையா, அதுவா இதுவா, இவர் மேலே தப்பா அவர் மேலே தப்பான்றத அங்கிட்டு இங்கிட்டுமா நம்மளை மாற்றி மாற்றி பந்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 மாதம் 3 மாதத்தில் இந்த வழக்கு மேற்கொண்டு சூடு பிடிச்சி யாரெல்லாமோ செந்தில் பாலாஜியை கூட விசாரணைக்கு அழைக்கலாம். ஓகே, செந்தில் பாலாஜி கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செந்தில் பாலாஜி விசாரணை கூப்பிட்டா அது அரசியல் களத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? விசாரணைக்கு செல்பவர்கள் அதை அரசியல் ஆக்கலாம். இப்போ விஜயை விசாரித்தாலும் சரி, செந்தில் பாலாஜியை விசாரித்தாலும் சரி, காவல்துறையை விசாரித்தாலும் சரி, ஒவ்வொன்றும் ஒரு அரசியல் விதமான வதந்திகளை நம்மளை டைவர்ஷன் பண்ணுறது இந்த வழக்கில் இருந்து திட்டமிட்டு செய்யப்பட்டதா இப்படிங்கிற கொஸ்டின் இந்த சம்பவத்தில் ஆரம்பத்தில் இருந்தே, அதாவது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கிறது தான் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, திமுகவிலையும் தீக்குளித்து இறந்துருக்காங்க, மதிமுக ஆரம்பிக்கும் போது தீக்குளித்து இறந்துருக்காங்க, அதிமுகலையும் பல பேர் அரசியல் கட்சிகளுக்காக இறந்துருக்காங்க. எல்லா கட்சிகள் அரசியலுக்காக பல்வேறு உயிர்கள் தொடர்ந்து இந்த களத்தில் அரசியல் களத்தில் பலிகட ஆக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த செய்தியாளர் திரு பரமன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். டெல்லியில் சில நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஆதவ அர்ஜுன், நிர்மல்குமார், புஷி ஆனந்த் அவர்கள் சிபிஐ சம்மன் கொடுத்ததால் நேரடியாக போயிட்டு பார்த்து விசாரணைக்கு அட்டன் பண்ணிட்டாங்க. அடுத்தது விஜய் செல்ல இருப்பதாக ஒரு தகவல் 12ஆம் தேதி. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? விஜய் செல்வாரா, சென்று தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கா? இல்லை, விசாரணை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா எல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் காவல்துறை தரப்பை விசாரிச்சுட்டாங்க. இப்போ இந்த வழக்கினுடைய மிக முக்கிய சாட்சியான விஜய் கண்டிப்பாக விசாரிப்பாங்க. அதுக்கு அவர் போகத்தான் போகிறாரு. அவர் போய் அவர் தரப்பு விளக்கங்களை சொல்லத்தான் போகிறாரு. அதை தாண்டி நான் என்ன சொல்ல வர்றோம்னா, இப்போ பாஜகவிற்கு மிக முக்கியமான 2 சவால்களாக இருக்கக்கூடிய திமுகவும் தாவேகாவுமே இந்த ஒரு விஷயத்தில் சிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை அவ்வளோ சீக்கிரமாக பாஜக விடாது. இது விஜயனுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் கண்டிப்பாக அந்த வழக்கு நடக்கும். இதுக்கு இது உடனடியாக விசாரித்து இதனுடைய தீர்ப்புகள் சொல்லப்படாது. இது அரசியல் மேடையில் அதனுடைய தேவைக்கு தகுந்த மாதிரியான இதோடைய தீர்ப்புகள் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். எதை பூஸ்ட் பண்ணணுமோ, இந்த 3 மாதம் இருக்குது, ஓகே இல்லையா? இந்த 3 மாதத்துக்கு இடையில் திடீர்னு விஜய் விசாரணைக்கு அழைக்கப்படுவார். அழைக்கப்பட விஷயத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி எனக்கு அவங்க மேலே சந்தேகமாக இருக்குன்னு ஏதாவது ஒன்று சொன்னாருன்னா அது கசி விடப்படும். அப்புறம் திரும்ப போலீஸ் தரப்பு கூட்டு வரப்படும். போலீஸ் தரப்பு ஏதோ ஒன்று சொன்னிச்சுன்னா, இப்போ கூட என்னை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு விஜய் காக்க வைக்கப்பட்டது, அங்கே ஏற்கனவே கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு நாங்கள் சொன்னதின் அடிப்பில் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்கன்னு போலீஸ் சொன்னாங்கன்னா யார்கிட்ட சொன்னீங்கன்னு சிபிஐ கேட்குது. ஏற்கனவே ஆதவர்ஜுனா புஷி ஆனந்தோடைய ஃபோனை வாங்கி வச்சுருக்கோம், நீ சொன்னீங்கன்னா ஆதாரத்தை காட்டுன்னு சொல்லும்போது போலீஸ் முழிக்கிறாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. சொன்னீங்க, யார்கிட்ட சொன்னீங்க? நேரடியாக சென்றிருந்தால் அந்த வண்டியில் ஏற்கனவே சிசிடிவி வச்சுருக்கு. அப்போ அந்த சிசிடிவி ஆதாரத்தை ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அப்போ நீங்கள் ஃபோனில் சொல்லியிருந்தா இந்த சிடிஆர் ரெக்கார்டில் கண்டிப்பாக தெரியும். இப்போ ஃபோன்லேயும் இல்லை, சிசிடிவி ரெக்கார்ட்லேயும் இல்லைன்னா அப்போ சிக்கல் யாருக்கு? இப்படி இருக்கு இல்லையா? இப்படி ஒரு முக்கோண விஷயமா போய்கிட்டே இருக்குது. நாங்கள் சொன்னோன்னு போலீஸ் சொல்லுது, போலீஸ் ஏதாவது ஒரு ஆதாரத்தை சொல்லுது, இல்லை நீங்கள் சொல்லவே இல்லைன்னு நீங்கள் சொல்லுது. இது இன்னொரு தரப்பில், அதாவது இந்த இதற்கே காரணம் செந்தில் பாலாஜி தான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு. ஓகே, அவர் ஒரு அரசியல். அப்போ இது ஒரு 40 பேர் இறப்புக்கான ஜஸ்டிஃபையை தாண்டி இது ஒரு அரசியலுக்குள்ளே போயிருச்சு. இந்த வழக்குமே அரசியல் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் இந்த வழக்கு விசாரணையும் அரசியல் தேவைக்காக கண்டிப்பாக பயன்படுத்தப்படும்.
இது வந்து நாளைக்கு எதை வைத்து எதை மிரட்டுவதற்கு 2 பேருக்குமே ஒரு கிரவுண்டை வந்து சிறப்பாக பிஜேபிக்கு அமைச்சு கொடுத்துட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. ஓகே இல்லையா? இந்த உடனடியாக கடகடன்னு ஒரு கமிட்டி ஆரம்பித்து ஒரு விசாரணை குழு உருவாக்கி விசாரணை செய்யும் போது தான் இப்போ இந்த பிரச்சனை வருது. இதில் வந்து பிஜேபி வந்து சிறப்பாக கோல் போடுறாங்க, சிறப்பாக போடுறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம எதை வெறுவாயை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு அவலை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி இடது பக்கம் சவைக்கிறதா வலது பக்கம் சவைக்கிறதான்றத அவங்க ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு வழக்கு தான் இந்த சிபிஐ விசாரணை. இதை வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க கரெக்டாக பயன்படுத்திக்குவாங்க. நாளைக்கு ஒரு அரசியல் தேவை ஏற்படுதுன்னா அதை வச்சு இந்த பக்கம் மிரட்டுறதுக்கும் இது பயன்படும், அந்த பக்கம் மிரட்டுறதுக்கும் பயன்படும். கடைசி வரைக்கும் இதில் தெரிய போகிறது இந்த 40 பேர் எதுக்காக செத்தோன்ற இதே தெரியாமல் இறுதியில் நடக்கக்கூடிய விஷயமாக தான் இது இருக்கும். வழக்கமாக சிபிஐ விசாரணை வந்து கொஞ்சம் ஒரு லாங் ஜேர்னி போகும். லாங் ஜேர்னி, ரொம்ப பெரிய லாங். அது வந்து ஒரு அரசியலுக்காகவே இது வந்து அரசியல் பொறுமையாக செய்கிறாங்க, பொறுமையாக அது அப்படி தான் நடக்கும். இது இந்த 12ஆம் தேதி விஜய் போய் வாக்குமூலம் கொடுத்தாருன்னா உடனே வந்து யார் குற்றவாளின்னு என்ன ஒரு வாரத்தில் அறிவிக்க போகிறாங்களா என்ன? இல்லையா? இல்லை இன்னும் சிபிஐ விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. விசாரிக்கிறத ஒரு கசி விட்டுக்கிட்டேவும் இருப்பாங்க. அரசியல் காலம் இன்னும் பாருங்கள், இன்னும் 2 மாதம் 3 மாதத்தில் இந்த வழக்கு மேற்கொண்டு சூடு பிடிச்சி யாரெல்லாமோ செந்தில் பாலாஜியை கூட விசாரணை கிடைக்கலாம். ஓகே, செந்தில் பாலாஜி கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செந்தில் பாலாஜி விசாரணை கூப்பிட்டா அது அரசியல் களத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதில் இந்த மாதிரியான கிடுக்குப்பிடி கேள்விகள்லாம் செந்தில் பாலாஜிட்ட கேட்கப்பட்டதுன்னு ஒரு விஷயம் கசிய விடப்பட்டு கற்பனையிலே நீங்கள் ஏதோ ஒன்று உள்ள விசாரணையில் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது, இல்லையா? எது வரைக்கும் தெரிஞ்சதில்லை. இனிமேல் விஜய்ட்டு என்ன விசாரிக்க போகிறாங்கன்றதும் தெரியறதில்ல. விஜய் இதைத்தான் சொன்னாருன்னு ஏதாவது ஒரு விஷயம் கசியாகி அது பெரிய செய்தியாச்சுன்னா கூட எல்லாமே அரசியல் களத்தில் இம்பேக்டை ஏற்படுத்திக்கிட்டே இருக்க போகுது. அப்போ இந்த வழக்கு விரைவில் முடியாது, தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். வேற என்ன இம்பேக்டை உருவாக்கும் சார் இது? இல்லை என்னன்னா, இப்போ நீங்கள் எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கேள்வி, ஒரு 40 பேர் மரணம்ன்றது மிகப்பெரிய சோகம். நம்ம கடந்துட்டோம் அதை. ரொம்ப அடுத்தடுத்து அடுத்த பிரச்சாரங்களுக்கு போயிட்டாரு. குறைந்தபட்சம் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அந்த 40 பேருக்கு ஒரு மௌனஞ்சலியை செலுத்திட்டு கூட விஜய் அடுத்தடுத்து எல்லா கூட்டத்துலேயுமே செய்யலாம். ஏன்னா அந்த 40 பேர் மரணன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குழந்தைகளும் தகப்பனும் தங்கச்சிகளும் எவ்வளோ பெண்கள் எல்லாமே அந்த மரணன்றது அவ்வளோ சீக்கிரம் கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த மரணம் எதனால் நிகழ்ந்ததுன்ற ஒரு விடை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா மக்களுக்குமே இருக்குது. இந்த கேள்விக்கு விடை தெரியணும்ல. எனக்கு இது நீங்கள் அரசியலாக்கி ஈஸியாக மற்ற அரசியல் கட்சிகளை அரசியலாக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் எந்த இதுவுமே இல்லாமல் நான் ஒரு கூட்டம் பார்க்க போனதுக்கு செத்து போயிட்டேன். நான் இதுக்கு எனக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது? நீங்கள் அரசியலாக நீங்கள் உங்களுக்கு இந்த 40 பேர் இறந்ததில் ஒரு கட்சிக்கு வந்து லாபம் கிடைக்குது, இந்த இதை வச்சு இன்னொரு கட்சிக்கு லாபம் கிடைக்குது, இந்த 2 சண்டை போட்டுக்கிறதுனால இது இன்னொரு கட்சிக்கு இதை விட பெரிய லாபம் கிடைக்குதுன்னு அரசியல் ரீதியான லாபங்கள் வந்து அரசியல் கட்சிகளுக்கு இருக்கலாம். ஒரு மக்களாக எனக்கு வந்து இவ்வளோ பேர் 40 பேர் இறந்ததுக்கு உண்டான ரெமெடி என்ன? எனக்கு மக்களும் இந்த இதை வந்து யார் ஏற்றுக்க போகிறா? அந்த 40 பேர் இறந்ததுக்கு உண்டான இதை வந்து யார் ஏற்றுக்க போகிறீங்க? கூப்பிட்ட இவரா, இல்லை சரியான விதத்தில் பாதுகாப்பு கொடுக்காத அவரா, இல்லை இவங்க 2 பேருமேவா, இல்லை காவல்துறையா? என்ன யார்? எதுவுமே எந்த காரணமே தெரியாமல் ஒரு 40 உயிர் போயிருக்கு. இப்போது விஜய் மீதும் பலரும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் ஒரு நிகழ்ச்சி நடைபெறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு இடத்துல காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் காத்திருந்தீங்க? அதற்கான விடயம் இது வரைக்கும் கிடைக்கல. விஜய் இதுக்கான பதிலை சிபிஐயில் சொல்லி தானே ஆகணும். நான் ஏன் காத்திருந்தேன், என்ன விட சொல்ல போகிறாரு, இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து நீங்கள் எதை சொன்னாலும் நான் வந்து இவர் சொல்லி தாங்க அவர் செஞ்சேன், அவர் சொல்லி தான் இவர் செஞ்சேன்னா அன்னைக்கு இருந்த காரணங்களை தாண்டி இன்றைக்கி வேறு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய காலகட்டம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ போலீஸ் போய் அன்னைக்கு எடுத்த எந்த முடிவுனாலும் அன்றைக்கி எடுத்துருந்துருக்கலாம். கூட்டத்தில் கிரவுண்டின் அடிப்படையில் ஏதோ ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். அந்த முடிவை நேர்மையாக அன்றைக்கி போய் சிபிஐயில் சொல்ல முடியுமா? இல்லை யாரும் சொல்லி தான் நாங்கள் செஞ்சோன்னு சொல்ல முடியுமா? இல்லை நாங்களே செய்யாமல் விட்டுட்டோம், தவறிட்டோம். யாருமே நேர்மையான பதிலை வந்து போய் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழலில் நாங்கள் அதை செஞ்சோம், இன்னைக்கு என்ன சூழல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பதிலை தான் அவங்க போய் சொல்ல போகிறாங்க. விஜயுமே போய் சொன்னாருன்னா அன்னைக்கு யாரையுமே பார்க்க முடியாமல் அவர் இமீடியட்டாக கிளம்பி வந்த அந்த மனவேதனை இருக்கு இல்லையா, அதே அடிப்படையில் தான் இன்றைக்கி போய் சிபிஐயில் பதில் சொல்லுவாரான்றது சந்தேகம் இல்லை. இன்னைக்கு வந்து அவருக்கு உணர்வு அது போல் இருக்காது. நாளுக்கு நாள் மாறிடுச்சு. இன்றைக்கி அவருக்கு அரசியல் சூழல் இருக்குது, அழுத்தம் இருக்குது, வேறு விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் யோசித்து தான் அவர் இன்றைக்கி பதில் சொல்ல முடியும்.
போலீஸும் அப்படி தான் பதில் சொல்ல முடியும். நாளைக்கு செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாலும் அவரும் அதை தான் சொல்ல முடியும். அப்போ ஒரு அந்த மனிதர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்றதை வச்சு நம்ம இந்த விஷயத்தை தீர்மானிக்க முடியாது. இப்போது அதிகமாக வந்து யோசிக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் வந்து பாதிக்கப்பட்டவர்களை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். பலரும் பேசப்படாத ஒரு விஷயம். பேசப்பட்டாலும் கூட ஏன் கொண்டு போய் சேர்க்கலை? இல்லை ஒரு அரசு ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய அரசு ஆம்புலன்ஸில் தான் வந்து சேர்க்கணுமா? இப்போ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் மூச்சுத்திறனரோடு கொண்டு போய் சேர்க்குறத உடனடியாக சேர்த்தா இம்மிடியேட்டாக காப்பாற்றிருக்கலாம். அதுக்கான வழிமுறையும் அங்கே நடந்திருக்கு. சில பேரை காப்பாற்றிருக்காங்க. இது தாண்டி ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கணுன்ற அவசியம் என்ன? இந்த ஒரு கேள்வி இல்லை, இது மாதிரி 1000 கேள்வி இருக்குது. இந்த 1000 கேள்விக்கும் விடை தெரியாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லாருமே நம்ம எல்லாருமே அந்த கேள்விகளோடு தான் சுற்றுறோம். அந்த கேள்விகளின் மேலே ஏறக்கூடிய வெறுப்புலையும் கோபத்துலையும் தான் யாரையோ ஒருத்தர் ஆதரிக்கிறோம், யாரையோ ஒருத்தரை எதிர்க்கிறோம். இப்போ இதுக்கு உண்மையான விடை கிடைக்குன்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. ஓகே, உறுதியாக இதுக்கு உண்மையான இந்த 40 பேர் எதனால் இறந்தாங்கன்ற உண்மை கடைசி வரை வெளிவராது. ஏன்னா இது அரசியல் ஆயிடுச்சு. ஓகே, இது அரசியல் இல்லாமல் 40 உயிர்களுக்கு உண்டான பிரச்சனைன்னு பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிற அரசியல் காலகட்டங்கள் இல்லை. இந்த விசாரணையில் குறிப்பாக 12ஆம் தேதி விஜய் செல்வதாக ஒரு தகவல் இருக்குது. இவருக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும் இந்த விசாரணையில்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு என்னென்னா அதோடைய இப்போ எல்லார் தரப்பையும் கேட்டுட்டாங்க. இப்போ முதல் முறையாக சிபிஐ வந்து எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது எல்லாரையுமே ஒருத்தருடைய கருத்துக்கள் என்ன, இது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மெயினானது கேட்க வேண்டியது விஜய் தான் இல்லையா? விஜயை கூப்பிட்டு கேட்பாங்க என்னண்டு, இது இப்படி ஒன்று நடந்திருக்கு, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது சரியா, இது தவறா, இந்த வந்து உங்களுக்கு காவல்துறை உண்மையிலே அறிவுறுத்தப்பட்டதா, அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு உங்களுக்கு சொன்னாங்களா, இல்லை அங்கே நெருக்கடி நடந்தது உங்களுக்கு தெரியுமா, தெரியல, வேணுமே நீங்கள் வந்து வெயிட் பண்ணி கூட்டத்தை கூட்டுவீங்களா அப்படின்ற எல்லா கேள்விகளுமே அவரிடம் கேட்கப்படும் இல்லையா? இதுதான் பொதுவாக விசாரணை இதுதானே செய்ய போகிறாங்க. அவங்க சிபிஐ விசாரணையில் இதை தான் செய்ய போகிறாங்க. இல்லை இதை தாண்டி வேறு எதுவும் செய்வாங்களான்றது இப்போ நம்ம விசாரிக்க போகிறது நம்ம கிடையாது, அவங்க தான் விசாரிக்க போகிறாங்க. இதுக்கு உண்டான பதிலை விஜய் சொல்ல போகிறாரு. சொன்னாக்களை எதுவும் நடந்துட போகிறது இல்லை. உடனே ஓகே ரைட்டு கொண்டாங்கன்னு பதிவு பண்ணி வாங்கி வச்சுப்பாங்க. ஓகே, அடுத்தது அரசுக்கு எந்த அளவுக்கு இந்த விசாரணையில் ஒரு தாக்கம் ஏற்படுத்தும்? இல்லை, என்னென்னா இதை தெளிவுபடுத்த வேண்டிய மிக முக்கிய கடமை வந்து அரசுக்கு இருக்குது. அது வந்து விஜய இந்த கேள்வியும் நிறைய பேர் வந்து முன்வைக்கிறாங்க. உடனடியாக தடால்புடையெல்லாம் ஒரு பிரேத பரிசோதனை செஞ்சு சீக்கிரமாகவே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ அரசு இது கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் பதில் சொல்ல ஆகணும். இவ்வளோ மருத்துவர்கள் எங்கே அங்கே உடனடியாக கேதர் ஆனாங்க? ஒரு விஷயம் சொன்னாங்க, பக்கத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு, அங்கே நிறைய மருத்துவர்கள் வந்தாங்க. மருத்துவர்கள் அங்கே தற்செயலாக ஒரு மீட்டிங் நடந்துச்சா, இல்லை இவங்க கேதர் பண்ணாங்களான்றது இந்த விசாரணையில் தெரியுமா, இல்லை இது வந்து அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குமா? இல்லை, இது என்னென்னா கண்டிப்பாக இதற்குண்டான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கடமை வந்து அரசுக்கு இருக்குது. அதாவது எல்லாருமே நான் ஏன் இதை பண்ணேன், நான் ஏன் அதை செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணங்கள் இருந்தாலும் ஒரு விஷயம் கிரிட்டிக்கல் ஆகும்போது அது எல்லாமே கேள்விக்குறியாகுது. ஏன் மருத்துவர்கள் வந்தாங்க, ஏன் இவ்வளோ பிரேத பரிசோதனை உடனடியாக பண்ணீங்க, ஏன் இது பண்ணீங்க அது பண்ணீங்கன்ற போது அவங்க அதுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கமும், இவ்வளோ பெரிய துயர சம்பவத்தில் உடனடியாக அவங்கள்ட்ட நான் உடலை கொடுக்கணும்னு நினச்சோம், அதனால் நாங்கள் செஞ்சோம், அந்த காரணமும் தவிர்க்க முடியாததாக இருக்குது. அப்போ எல்லாமே எல்லாத்துக்கும் காரணங்களோடு செய்யப்பட்டதா, அந்த சம்பவமும் வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டதா, இப்படிங்கிற கொஸ்டின் வந்து இந்த சம்பவத்தில் ஆரம்பத்தில் இருந்தே, அதாவது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கிறது தான் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க இல்லை, அதே மாதிரி இந்த சம்பவமே வந்து ஒரு எல்லாருக்குமே கேள்விக்குறியாக இருக்குது. இதை தெளிவுபடுத்தவே வந்து இது வரைக்கும் யாராலையும் முடியலை, தெளிவடையவும் முடியல. இதில் இவங்க மேலே தப்பா, அவங்க மேலே தப்பா, இவங்க ரைட்டா, அவங்க ரைட்டா, இவங்க ஏன் இதை செஞ்சாங்க, இது இவ்வளோ பரபரப்பாக இதை ஏன் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இவங்களுக்கு, இவர் ஏன் ஓடுறாரு அப்படின்ற கொஸ்டின் வந்து நம்ம இந்த கேள்விக்குள்ளே, இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சீங்கன்னாலே நீங்களே மன அழுத்தத்துக்கு ஆளாயிருவீங்க. கடைசி எதற்குமே நமக்கு விடையே தெரியாது. இப்போ அமைச்சர்களையும் விசாரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா? ஸ்பாட்டில் உடனே இல்லை, எல்லாரையுமே விசாரிக்கணும், உண்மையிலே எல்லாரையுமே விசாரிக்கணும். எனக்கு இந்த 40 பேர் மரணத்துக்கு உண்டான நீதி கண்டிப்பாக கிடைக்கணும். இதற்காக நடத்தக்கூடிய விசாரணைகள் எதையுமே
மக்களாகிய நாம் வந்து இதை அரசியல் பார்வையோடு அணுகாமல் ஒரு 40 பேர் உயிர்களுக்கு உண்டான நீதின்னு நினச்சி இதை பார்க்கணும். இதை வந்து விசாரணைக்கு செல்பவர்கள் அதை அரசியல் ஆக்கலாம். இப்போ விஜயை விசாரித்தாலும் சரி, செந்தில் பாலாஜியை விசாரித்தாலும் சரி, காவல்துறையை விசாரித்தாலும் சரி, ஒவ்வொன்றும் ஒரு அரசியல் விதமான வதந்திகளை நம்மளை டைவர்ஷன் பண்ணுறதுக்கு இந்த வழக்கில் இருந்து நம்ம இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகள் இருக்கு இல்லையா, அதாவது வந்து ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது, இது ஏன் உடனடியாக பிரேத பரிசோதனை நடந்தது, என்னை அரை மணி நேரம் ஏன் நீங்கள் அங்கே நிற்க வச்சீங்க, இவ்வளோ க்ரௌடு இருந்து நீங்கள் உள்ளே போனீங்க, உங்கள் பின்னாடி கூட்ட நெரிசல் ஏற்பட தேவையில்லையா, அதுவா இதுவா, இவர் மேலே தப்பா அவர் மேலே தப்பான்றத அங்கிட்டு இங்கிட்டுமா நம்மளை மாற்றி மாற்றி பந்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. இதை எதையுமே நம்ம வந்து கவனத்தில், இந்த அரசியல் விளையாடல்களை கவனத்தில் எடுக்காமல் இந்த வழக்கம் ரொம்ப நுணுக்கமாக நேராக நம்ம வந்து 40 பேருக்கு உண்டான நீதியாக மட்டுமே இந்த வழக்கை அணுகணும். மக்களாகிய நமக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. நமக்கு அதில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு அரசியல் தேவைக்காக மற்ற கட்சிகள் வந்து அரசியல் கட்சிகள் அதை அப்படியே விட்டுட்டு போயிடும். ஏன்னா எப்போதுமே அரசியல் கட்சிகளுக்காக பல பேர் வந்து திமுகவிலையும் தீக்குளித்து இறந்துருக்காங்க, மதிமுக ஆரம்பிக்கும் போது தீக்குளித்து இறந்துருக்காங்க, அதிமுகலையும் பல பேர் வந்து அரசியல் கட்சிகளுக்காக இறந்துருக்காங்க. எல்லா கட்சிகள் அரசியலுக்காக பல்வேறு உயிர்கள் வந்து தொடர்ந்து இந்த களத்தில், அரசியல் களத்தில் பலிகடை ஆக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது ஒன்றும் புதுசாக நடக்கலை. இப்படி இப்போவாது நம்ம இவ்வளோ தூரம் வந்து சோசியல் மீடியாவும் நமக்குண்டான படிப்புகளும் அதிகமான காலத்திலேயாவது அது வெறும் 40 பேர் விஜயை பார்க்கத்தானே போனான், செத்துட்டு போகிறான்னு பேசக்கூடாது. அது 40மே உயிர்கள் தான். அந்த உயிர்களுக்கு உண்டான நீதியை பெற்றுத்தரதுக்கு அதை நேர்மையாக நம்ம வந்து ரொம்ப அரசியல் கலப்பில்லாத ஒரு விஷயமாக அந்த வழக்கை மக்களாகிய நம்ம அணுகுனாதான் அரசியல் கட்சிகள் வந்து அதை அப்படி அணுக ஆரம்பிக்கும். பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக சிபிஐ விஜயிடம் விசாரிக்க போகிறது, அது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை நியூஸ் டுடே தமிழுக்கு தெரிவித்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். நன்றி. நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.